ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டு வாடகையே நண்பன் கையில எதிர்பார்த்திருந்த அண்ணாமலை இப்போ எப்படி 80 கோடி ரூபாய் சொத்தை வாங்கினார்? தாம் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாம மனைவியின் பேர் மேல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாரு அண்ணாமலை. ஊழலின் பெருச்சாலியாய் அண்ணாமலை உருவெடுத்து வருகிறார். பாஜகவிலிருந்து விரைவில் ராஜினாமா செய்ய போகிறார் அண்ணாமலை. ஊழல் செய்யறாங்க. திமுக ஊழல் கட்சி. இது முன்னாடி என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளே ஊழல் கட்சி தான் அப்படின்னு பாஜக தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு? குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஊழல் பட்டியெல்லாம் வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள். திமுக எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கு, திமுக அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு? திமுகவின் முகத்துறையை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முகத்திரையை அவர் கிழிச்சிட்டு போயிட்டாரு. ஊழல் 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 அப்படின்னு ஊழலை மட்டும் பத்தி பாஜக பேசிட்டே இருக்கு. நாங்க என்னவோ ஊழலே பண்ணாத மாதிரியும், மோடி அரசினவோ ஊழலே பண்ணாத மாதிரியும், இங்க இருக்கிற பாஜக காரங்க யாரும் ஊழலே பண்ணாத மாதிரியும், இவங்க மட்டும்தான் ஊழல் பண்றாங்க அப்படின்னு திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டே இருந்தாங்க இங்க இருக்கிற பாஜக. ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடி சொத்து வாங்குறதுக்கு காசு எங்கிருந்து வந்தது? பல கேள்விகளை போட்டு கொடைச்சு என்ன பண்றாங்க? கொடைகிறாங்க. பதில சொல்ல தெரியாம திக்கி முக்கி ஆடுறாரு அண்ணாமலை. என்ன நடந்தது அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல காலப்பட்டி அப்படின்ற ஒரு தாலுகா ஆபீஸ்ல என்ன பண்ணிருக்கிறாரு? 80 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வெறும் 4.5 கோடிக்கு வாங்கி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இந்த விஷயம் இணையதளத்துல பரவி பயங்கர ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருச்சு. இது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஈசிஆர்ல இவர் சென்னை ஈசிஆர்ல ஒரு பங்களால தங்கிட்டு இருக்கிறார். எதுக்கு சார்? எப்படி சார் நீங்க இந்த இவ்வளவு பெரிய பங்களால, சொகுசு பங்களால வாழ்றீங்க? இதுக்கு வாடகை கட்டுறதுக்கு எவ்வளவு காசு? எப்படி உங்களால சம்பாதிக்க முடியுது? அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. பாஜக மாநில தலைவராக இருக்கிறனா என் கை கரைப்படையாத கை. நான் யாருக்கிட்டையும் நீட்டி காசு வாங்குறதே இல்லை. இந்த மாநில தலைவர் பதிவுல இருந்து நான் 1 ரூபாய் கூட சம்பாதிக்கவே இல்லை. 1 ரூபாய் கூட சொத்து சேர்த்து வைக்கவே இல்லை. எனக்கு 6 லட்சம் ரூபாய் ஆகுது. என் வீட்டு செலவுக்கு, என் வீட்டு வாடகைக்கு, நான் திங்கிறதுக்கு, என் மனைவி திங்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து 6 லட்சம் ரூபாய் ஆகுது. இந்த 6 லட்சம் ரூபாவை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பண்றாங்க? மாசம் மாசம் கட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாம் இல்லையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆதங்கப்பட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது, பரவாயில்லப்பா, அண்ணாமலைக்கு இருக்கிற ஃப்ரெண்டு கூட நம்மளுக்கு எல்லாம் இல்லையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க? ஆதங்கப்பட்டாங்க. ஏன்னா மாசம் 6 லட்சம் ரூபா. பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்டுங்களா ரொம்ப வசதி வாய்ந்த ஃப்ரெண்டுங்களா இருப்பாருக்கு. இவர் மட்டும் தான் கொஞ்சம் ஏழையின் மகன், விவசாயியின் மகனா என்ன பண்றாரு? இருக்கிறார். சொல்றாரு, 6 லட்சம் ரூபா மாசமான எனக்கு என்ன பண்றாங்க? என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கட்டிடுவாங்க. என் அக்கௌண்ட் கூட போட மாட்டாங்க. அவங்களே வருவாங்க, வாடகை கட்டிடுறேன், கரண்ட் பில் கட்டினேன், வீட்டுக்கு வந்து ஸ்டோர் சம்மாவா வாங்கி கொடுத்துருவாங்க. வேற என்ன பர்ச்சேஸ் போறீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க? செஞ்சிருவாங்க. 6 லட்சம் ரூபா மாசம் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலை பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஏழ்மையின் மகனா, இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்தவரா, பரவாயில்லப்பா, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்களாம் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பேசினாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டுலயே ரஃபேல் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா 500 பேருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க? வித்தே இருக்கிறாங்க. ஆனா இவர் கையில ரஃபேல் வாட்ச் கட்டப்பட்டது. இது வாங்குறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு காசு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு கிஃப்ட் வந்தது அப்படின்னா, பில் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி எழுப்பி அவரை வந்து எப்படி பண்ணாங்க அப்படி இப்படின்னா. ஏன்னா செந்தில் பாலாஜி ஆனாலும் விடவே இல்லை, கொட்டாஞ்சிட்டாரு. எப்படிப்பா உன் கைக்கு அந்த வாட்ச் வரும்? அவ்வளோ பணக்காரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பூதாகரமா எழும்பிச்சு. இது பாஜக தலைமைக்கே பெரிய ஒரு தலைவலியா வந்துருச்சு. எதுக்கு அண்ணாமலை இது மாதிரிலாம் பண்ணாரு? அதுக்கப்புறம் அந்த வாட்ச் அவர் கட்டுறாரா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது பெரிய ஒரு சைலண்ட் வார்ல மாதிரி போயிருச்சு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவ்வளோ ஏழ்மையின் மகன் இப்போ 80 கோடி ரூபாய் சொத்தை 4.5 கோடி ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியும்? அவர் ஒத்துக்கிட்டுறாரு. அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்காமலாம் போல, கட்ஸ் மாதிரி என்ன பண்றாரு? ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நான் வாங்கினேன். நான் இப்போ சும்மா வந்து எல்லாத்தையும் கொடைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு லேண்ட் வாங்க கூடாதா? நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா உங்களுக்கு
அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், ஒரு வேலை வாய்ப்பு என்ன பண்ண போறேன், அமைக்க போறேன். பால் பண்ணை ஆரம்பிக்க போறேன். இதுக்காக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தர லோனுகளை நான் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த லேண்ட் வாங்குறது கூட நான் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கேன். பேங்க்கு கிட்ட நான் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மாசம் மாசம் நான் வட்டி கட்டின்னு இருக்கேன். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் பண்ணுவல, அப்ப தெரிஞ்சிடும் நான் எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன். இது எல்லாத்தையுமே என் சுயநலத்துக்காகலாம் இல்ல, நான் அனுபவிக்கிறதுக்கா, என் மனைவி அனுபவிக்கிறதுக்கா, இல்ல என் பிள்ளைங்க அனுபவிக்கிறதுக்கா, அப்படியெல்லாம் கிடையாது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்காகத்தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப கூட இந்த லேண்டை அவர் பேர் மேல வாங்கல, பவர் பட்டா கொடுத்துட்டாரு அவங்க மனைவிக்கு. அவங்க மனைவி பேர் மேலதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. சோ இப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கிறாரு. தான் பேர வாங்கிட்டா எதுக்கு நம்ம பேர் மேல வாங்கி நம்மளே என்ன பண்றது, சூனியம் வச்சுக்கிறது. நம்ம பேர் மேல வாங்கிட்டு அது ஏகப்பட்ட குடைச்சல் வந்துடும், பாஜக நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். எதுக்குப்பா நீ வேற, அதனால மனைவி பேர் மேல கொடுத்துட்டாரு. இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஏமாத்து வேலைதான். இதுவும் ஒரு வகையில ஊழல்ல தான் வருது. ஏன்னா 80 கோடி ரூபாய் சொத்தை ஒருத்தங்கிட்ட அடிச்சு புடிச்சு மிரட்டி உருட்டி 4.5 கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா இது எவ்வளவு பெரிய முறைகேடு, எவ்வளவு பெரிய ஊழல். ஊழலை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு தகுதி இருக்கா, அண்ணாமலை அவர்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் ஊழலை பற்றியே பேசக்கூடாது. ஊழல் அப்படின்ற வார்த்தையில எழுதி கூட பார்க்க கூடாது அண்ணாமலை. அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறார் அண்ணாமலை. தான் பேர் மேல வாங்காம தன்னுடைய மனைவி பேர் மேல வாங்கி 80 கோடி ரூபாய் சொத்தை அடிச்சு உருட்டி மிரட்டி 4.5 கோடி ரூபாய்க்கு எழுதி வாங்கியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்கேம் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு பின்னாடி எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. ஏன்னா தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்டு தான் இந்த லேண்ட் வர. இது தவிர்த்துட்டு நொய்யல் ஆற்றல் பகுதி பக்கத்துல ஒரு லேண்டையும் என்ன பண்ணிருக்காரு, 12 ஏக்கர் கிட்ட லேண்ட் என்ன பண்ணிருக்காரு, வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க இருக்கு. ஆனா ஒண்ணு அவர் அறிக்கை விட்டார்ல, அந்த அறிக்கையில பாஜக முன்னாள் மாநில தலைவர் அப்படின்னும், பாஜக தேசிய செயற்குழு அப்படின்னும், இல்ல பாஜகவின் உறுப்பினர் தொண்டன் அப்படின்னும் பாஜக பேரே இல்ல, முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த அறிக்கையில என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜக பேர் போட்டா பாஜகவுக்கு கெட்ட பேர் வந்துரும்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஆனா அண்ணன் பாஜகவை கேவலப்படுத்திருக்கிறாரு, வச்சு செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அண்ணாமலை அப்படின்றவரு ஐபிஎஸ்ஆ இருக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அங்கேயும் கர்நாடகாலயும் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. வெளியே துரத்திட்டு ராஜினாமா கூட பண்ணல, இவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இவர் அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாரு கர்நாடகால. அதனால எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம பாஜகக்குள்ள வந்துருவோம். பாஜக தப்பி தவிர 2021 இருந்து 2025 வரைக்கும் மாநில தலைவரா இருந்திருக்கிறார். சோ பாஜக மாநில தலைவரா இவர் பொறுப்பேற்று அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்ததுதான் அண்ணாமலை அவர்கள் நம்மளுக்கு தெரியுமே. சோ இவருக்கு பின்னாடி ஐபிஎஸ் அப்படின்ற பிராண்டே இல்ல, அண்ணாமலை அப்படின்ற ஒரு பிராண்டு தான் இருக்கு. ஏன்னா ஐபிஎஸ் படிச்சவங்களாம் கொஞ்சம் அறிவாளியானவங்க, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க. ஆனா அண்ணாமலைக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, சட்டம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவருடைய நடவடிக்கை வச்சு சொல்றேன், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசியல் இருக்கும்போது அவர் பேசின பேச்சுகள், அவர் செய்த செயல்பாடுகள், அதை எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், பேச வேண்டிய அனலிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த 80 கோடி ரூபாய் சொத்தை 4.5 கோடிக்கு வாங்கி இருக்குது பெரிய ஊழல், இது பெரிய முறைகேடு. இது கண்டிப்பா எதனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சோ ஊழலின் ஒரு பெருச்சாலியா பாஜக இருக்குது, ஊழலின் மறுமுகமா பாஜக இருக்குது அப்படின்னு பாஜகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் இப்போ தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலையை பற்றி அப்படின்னு நிறைய நெட்டிசன்கள்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. 80 கோடி ரூபாய் சொத்தை 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுறாரு அண்ணாமலை. ஏன் வாங்கின, எதுக்கு வாங்கின அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி வாங்குறாரு. 6 லட்ச ரூபாய் வாடகை கட்டுறதுக்கு நண்பருடைய கைகளை எதிர்பார்த்திருந்த அண்ணாமலை 4.5 கோடி ரூபாய் செக்கு கொடுத்து இவர் என்ன பண்ணிருக்காரு, சொத்து வாங்கியிருக்காரு. இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது கேள்வி வரும்ல. என்ன வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு எதனா பென்ஷன் வருதா, இல்ல நீங்க எதனா வேலைக்கு போனீங்களா, என்ன பண்ணீங்க, உங்களுக்கு 4.5 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்தது, இந்த பணம் எங்க இருந்து வந்தது கேள்வி கேட்கணுமா இல்லையா? 4 கடை வாங்கினேன் அப்படிங்கிறாரு. 4.5 கோடி ரூபாய் கடை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ண வேண்டுமா இல்லையா? சோ இது எல்லாமே முறைகேடா வந்த பணம். இந்த பணம் எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு இடி தான் விசாரிக்கணும். நம்ம விசாரிச்சானா ஏதோ குளறுபடி பண்றாங்க அப்படின்னா, சோ அதனால இடியே டைரக்டா விசாரிக்கட்டும், வருமான வரித்துறையே விசாரிக்கட்டும். கூடிய விரைவில் அவங்கள வருவாங்க. அண்ணாமலையுடைய போக்கு பாஜக சரியில்லை,
சோ அதனால அவங்களுடைய அம்பு அவங்களுக்கே என்ன படும், எய்யப்படும். அதனால கூடிய விரைவில் அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனிடையில ஒரு பரபரப்பான செய்தி என்ன போயிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஏன்னா பாஜக ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க, முன்னெடுத்துட்டாங்க. அண்ணாமலையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனாலதான் பாஜக தலைமை மேலிடத்துல எப்பவே எதுக்குமே கூப்பிடுறதே இல்லை. நீ தமிழ்நாட்டிலே இருப்பா தங்கம், அங்க வந்துடாதே அப்படின்னு பாஜக என்ன பண்ணிருக்கு, இங்க அண்ணாமலையா இங்க கொஞ்சம் அடக்கி வசிச்சு அவாய்ட் பண்ணிருக்கு. சோ இதனிடையில இந்த சொத்து வாங்கின விஷயமும் ரொம்ப பூதாகரமா கிளம்பிருக்கு. ஏன்னா தேர்தல் நேரத்துல பாஜகவில் ஒரு முக்கிய புள்ளியா இருந்த பிரமுகர் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கும் பொழுது இது பாஜகவுக்கு ஒரு இழப்பை நேரிட்டுருமோ, பாஜகவுக்கு இது பெரிய மைனஸ் ஆயிருமோ அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குது. அதனால நாங்களா உங்களை தூக்குறதை விட நீங்களா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பாஜக தலைமையில இருந்து ஒரு தகவல் வந்து ரகசியமா பரவிருக்கு. அதன் அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பரவிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை அவர்கள் செய்த இந்த சொத்து வாங்கின விவகாரம் இது பூதாகரமா கிளம்பியிருக்கு. யாராரு ஃபைலையோ வெளியிட்டீங்க அண்ணாமலை அவர்களே, உங்க ஃபைலை நீங்க முதல்ல பாதுகாத்து வச்சுக்கலையே, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க விட்ட ஃபைல் எல்லாம் பொய். உங்க அதுக்கே நிறைய கேஸ் உங்க மேல பெண்டிங்ல இருக்கு. மான நஷ்டீடு வழக்கு சொல்லி TR பாலு ஒரு பக்கம், கே நேரு ஒரு பக்கம், RS பாரதி ஒரு பக்கம், திமுக இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, உங்க மேல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. நீங்க எப்போ DMK ஃபைல் அப்படின்னு ரிலீஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே பொய்யான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் வேற இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு மெய்யான டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு உங்க பேர் மேல. அதுக்கு அதை உறுதிப்படுத்துற விதமா நீங்க அறிக்கையை விட்டுருக்கீங்க, கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் 6 லட்சம் ரூபாய் வாடகை கட்டுறதுக்கே வழி இல்லாம இருக்கிறாரு. இவர் எப்படிப்பா 80 கோடி ரூபாய் சொத்தை வாங்கினாரு அப்படின்ற ஒரு விஷயம் இணையதளத்துல பரவி ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.